வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து 2 மிக முக்கியமான நிர்வாகிகளை இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியுள்ளார். என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் அளித்த நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக இளைஞரணி செயலராக இருப்பவர் கிருஷ்ணன். இவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது நேற்று புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். அதில் கடந்த மக்களவைத் தேர்தலின் பொழுது விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட சீட் வாங்கி தருவதாக கூறி மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னிடம் 1,60,00,000 ரூபாய் பணம் வாங்கியதாகவும் சொன்னபடி சீட் வாங்கி தரவில்லை என்ற காரணத்தினால் அவர் மீது வழக்கு ஒன்றையும் தொடர்ந்துள்ளார். இதனை அடுத்து பணத்தை திருப்பி கேட்டபோது தேர்தலில் தோல்வியடைந்து உள்ளதால் பணத்தை பின்னர் தருவதாக கூறியுள்ளார். இதனால் சிறிது காலத்திற்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்திலும் புகார் ஒன்றை அளித்துள்ளார். உரிய நடவடிக்கை இல்லை என கூறிய பொழுது பணத்தை திருப்பி கேட்டதால் மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னை தாக்கியதாகவும் அதிமுக தலைமையிடத்தில் புகார் தெரிவித்தால் பணம் தர முடியாது என மிரட்டுவதாகவும் கூறியிருந்தார். எனவே மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்கள் கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்பட்ட வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறிய கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் அரசு சிவக்குமார் என்ற இருவரையும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி உத்தரவுகளை பிறப்பித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர்களுக்கு எவ்வித தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது என அதிமுகவின் நிர்வாகிகளிடமும் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது அதிமுக இருக்கின்ற பிரச்சனைகளில் இந்த பிரச்சனை இருப்பதால் உடனடியாக எந்த ஒரு காலதாமதமும் செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேற்று இவர்கள் கட்சியிலிருந்து ஒரே நாளில் நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.